அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. யாருக்கு ஆப்ரேஷன் நடக்கும்? ஒரு ஜாதகனுடைய ஜாதகத்திலோ ஜாதகியினுடைய ஜாதகத்திலோ செவ்வாய் ராகு சேர்ந்தால் அவர்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். அது பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் சகோதர சகோதரிகளே, ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று ஃபோன் மூலமும் மெசேஜ் மூலமும் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரில் வாருங்கள். வெகு தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப் மூலம் ஜாதகத்தை அனுப்பி உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். அல்லது உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த வருடம் இவைகளை அனுப்பி உங்கள் ஜாதக பலாபலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் வீடியோக்குள் வரலாம். இந்த ராசி கட்டத்தை பாருங்கள். ராகு செவ்வாய் சேர்ந்தால் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு ஒரு பதிவு. ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த மேச ராசி தொடங்கி மீன ராசி வரை 12 ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியில் ராகு செவ்வாய் சேர்ந்து இருந்தால், நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக போட்டிருக்கேன், இந்த ராகு செவ்வாய் 12 ராசியில் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும், சேர்ந்துருந்தா ஆப்ரேஷன் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதா வருது. சரி, இந்த ராகு செவ்வாய் சேர்ந்து இருந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த ராகு செவ்வாய் ஏதேனும் ஒரு ராசியில் சேர்ந்து இருந்தால் கோச்சார ராகு அந்த ராகு செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கணும். சனீஸ்வரன் அவரை பார்க்கணும். அந்த ராகு செவ்வாயையும் கோச்சார ராகுவையும் சனீஸ்வரன் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது அந்த ஜாதகனாக இருந்தாலும் சரி, ஜாதகியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அறுவை சிகிச்சை, அதாவது ஆப்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரி, இப்போது எந்த பகுதியில் இது நடக்கும்? இன்னொரு விஷயம், இந்த ராகு செவ்வாயை கோச்சார ராகு சேர்ந்தாலும் குரு பார்த்தார்னு வச்சுங்களேன். அப்போ குரு பார்க்குற போது ஒரு சின்ன காயம், ஒரு சின்ன தையல், இது மாதிரி தான் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். ஆனால் அந்த ராகு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய கட்டத்தில் கோச்சார ராகு சேர்ந்து சனி பார்த்துட்டா கொஞ்சம் மேஜர் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. குரு பார்த்தா சின்னதாகவும், குரு பார்க்காத இருக்கும் பட்சத்தில் பெரிய ஆப்ரேஷனாகவும் நடக்குங்கிறத விதி. சரி, எந்த பகுதியில் நடக்கும்? இந்த கட்டத்தில் பாருங்கள், மேச ராசின்னா அது தலைப்பகுதியில் நடக்கும், ரிஷபராசின்னா முகப்பகுதியில் நடக்கும், மிதனம்னா கழுத்து தோள்பட்டையில் நடக்கும், கடகம்னா இருதயம் இதயத்தில் நடக்கும், சிம்மம்னா வயிறு பகுதியில் நடக்கும். அதோட சொத்து சுகம் நாசமாகுங்கிறது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி அடிவயிறு கிட்னியில் நடக்கும். துலா ராசியாக இருந்ததுன்னா ஆண் பெண் குறியிலையும், விருச்சக ராசியாக இருந்ததுன்னா உட்கார இடத்துலையும் ஆசன வாயிலையும் நடக்கும். தனுசு ராசியாக இருந்தால் தொடப்பகுதியிலையும், மகர ராசியாக இருந்தால் கால் முட்டிலையும், கும்பராசியாக இருந்தால் கால்கள்லையும், மீன ராசியாக இருந்தால் பாதம் உள்ளங்கால் பகுதியில் இந்த ஆப்ரேஷன் நடக்கும்.
சரி இது எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னா, அப்படி இல்ல. இந்த செவ்வாய் ராகு சேர்ந்திருந்து, கோச்சார ராகு சேர்ந்து சனீஸ்வரன் பார்த்தா தான் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். இந்த செவ்வாய் ராகு சேரலைன்னா அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. மத்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஆப்ரேஷன் வரும். அது வேற கணக்கு. ஆனா இந்த மாரி ராகு, செவ்வாய் சேர்ந்திருந்து, கோச்சார ராகு பார்த்து சேர்ந்து, சனியும் பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். அந்த காலகட்டத்தில நாம கவனமா இருந்து செயல்படணும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.